சென்னை கீழ்ப்பாக்கம் பச்சையப்பன் கல்லூரியின் அறக்கட்டளை செயலாளருக்கு எதிராக மாணவர்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள பச்சையப்பன் கல்லூரியின் அறக்கட்டளை செயலாளர் மாணவர்களின் வளர்ச்சியை நசுக்கக்கூடிய விதமாக நடந்து கொள்வதாகவும் மாணவர்கள் மீது அடக்குமுறையை கையாள்வதாகவும் கூறி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பச்சையப்பன் அறக்கட்டளை செயலாளரின் பணி அறக்கட்டளைக்கு தேர்தல் நடத்துவது மட்டும்தான் எனவும், ஆனால் அவர் கல்லூரி சார்ந்த விஷயங்களில் தலையிடுவது இடையூறு செய்து வருவதாகவும் தெரிவித்தனர். உச்சநீதிமன்றமானது அவரை அறக்கட்டளைக்கு தேர்தலை நடத்திட்டு போறது மட்டும்தான் அவரோட வேலை. அதை தாண்டி அவருக்கு எந்த விதமான கல்லூரி சார்ந்த விஷயங்கள தலையிடுவதற்கு எந்த விதமான அதிகாரங்கள் அவருக்கு கிடையாது. ஆனா தொடர்ச்சியாக பச்சையப்பன் அறக்கட்டளையுடைய செயலாளராக தன்னைத்தானே சொல்லிக் கொண்டிருக்கிற துரைக்கண்ணு அவர்கள் தொடர்ச்சியாக மாணவர்களுடைய நலனை நசுக்கிற மாதிரி எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டா டிசி கொடுத்துடுறாங்க. போன வாட்டி செக்ரட்டரி இது வரைக்கும் 9 பெண் பேராசிரியர், குறிப்பாக பெண் பேராசிரியர்களை டார்கெட் பண்ணி அவர் சஸ்பெண்ட் பண்றாரு. பொங்கல் விழால பசங்க எந்த பசங்களையுமே உள்ள விடாம கதுவா சாத்திட்டு நீங்களா பார்த்துருப்பீங்க. கதுவா சாத்திட்டு வெளில துரத்தி விட்டாங்க. அப்போ பசங்களா ட்ரீட் பண்ணாத எந்த ஒரு மேனேஜ்மெண்ட்டும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையே கிடையாது. அந்த மேனேஜ்மெண்ட்டை நாங்கள் எதுக்குறோம். இந்த வேலையில நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். தமிழக அரசு பச்சையப்பன் அறக்கட்டளை எடுத்துக்கணும்.